ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க முருங்கைக்கீரை பருப்பு பொடி வீடியோ பார்த்துட்டு 100 கிராம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ அளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நான் அதை பற்றின வீடியோ தான் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன தேவை அப்படின்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருப்பு எள்ளு, தனியா, கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம், பூண்டு, கல்லுப்பு, பெருங்காயம், புளி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம முருங்கைக்கீரை பருப்பு ரெடி பண்ண போகிறோம். ரெடி அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 4 கட்டு அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். இது இவ்வளோ தான் இருக்குது. நம்ம லக்ஸ் கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இது இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கிட்ஸுக்கு சாப்பிடலாம்.